வணக்கம், வாழ்க வளமுடங்க. நான் பார்த்தசாரதி, ராம்பாக்கம் கிராமம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டு. எங்கள் நிலத்துல இடுபொருள் கொடுக்கறதுக்கு சொட்டு நீரில் வடிகட்டாமல் ஈஸியாக எப்படி கொடுக்கணுன்னு நீண்ட நாள் யோசனையில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். 2 காடா துணியில் ஒரு பையும், இந்த போர் வலை இருக்குது பாருங்கள், அந்த போர் வலையில் ஒரு பையும். காடா துணி பையை அந்த போர் பைக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு, காடா துணிக்கு உள்ளார வேணுங்கிற இடுபொருள், இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ராக் பாஸ்பேட் வந்து ஒரு 10 கிலோ போட்டுட்டு, உள்ளேயும் தனியாக கட்டிட்டு, நைலான் வலையையும் மேலேயும் தனியாக கட்டிட்டு அதை அப்படியே இந்த பேரலில் உள்ளே போட்டாச்சு. ஸோ 2 பை இப்போ இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதிலேருந்து என்னென்னா, அப்படியே ட்ரிப் ஹோஸை வெஞ்சுரி பைப்பை இதில் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா, சக் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ஃபில்ட்ரேஷனும் தேவையில்லை, அழகாக ஸ்மூத்தாக இடுபொருள் கொடுக்க முடியுது. இது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4 மாதமாக இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த இடுபொருள் கலக்கிறதுக்கும் இந்த அக்வா ஏர் பம்ப் இருக்குது பாருங்கள், அக்வா ஏர் பம்பை வந்து 12 பேரலுக்கும் நாங்கள் ஹோஸ் போட்டிருக்கோம், டிஸ்ட்ரிபியூஷனை போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த பேரலுக்கு வேணுமோ அந்த பேரலுக்கு இந்த ஹோஸை உள்ளே போட்டுட்டோம்னா, நீங்கள் டெய்லி கலக்க வேண்டிய வேலையும் இல்லை. ஆட்களும் மறக்கக்கூடிய பிரச்சனையும் இல்லை, மறந்துட்டாங்க செஞ்சுட்டோன்னுவாங்க, நம்ம யாரையும் நம்ப முடியாது, நம்மளாலையும் டெய்லி வந்து கலக்கவும் முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால் இந்த தண்ணி பேரலை கலக்கிறதுக்கு ஏர் பம்ப்பு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது. நன்றி, வளமுடன் வாழ்க.